அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்க திரும்ப புதுசா பார்க்க போற பாடம் வந்து மின் இரசாயனம் ஓட கிரேட் 11 புக்ல பார்ட் 2ல 12வது பாடம் மின் இரசாயனம் கெமிஸ்ட்ரி பகுதி இரசாயனவியல் பகுதியில் உள்ள பாடம். சரியா? மின் இரசாயனத்துல இன்னைக்கு பார்க்க போறது நாங்க ஆரம்ப கட்டமாக மின் இரசாயனம் நீங்க இதுக்கு முந்தைய வகுப்புகளே மின் இரசாயனம் தொடர்பான அறிவு உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் நாங்க அந்த பழைய விஷயங்களையும் சேர்த்து மீட்டிட்டு, அதாவது மின் இரசாயனம் என்றால் என்ன என்ற அடிப்படையான விஷயங்கள் இருந்தே கொஞ்சம் மீட்டி கொண்டு எங்களோட இன்றைய பாடத்துக்குள்ள போவோம். அதாவது தரம் 11க்குரிய பாடத்துக்கு போவோம். அப்ப மின் இரசாயனம் என்ற நிறம் உங்களுக்கு தெரியும் பாருங்க, இரசாயனம் மூலமாக மின் சக்தியை பெறுகிறது. ஏதாவது ஒரு இரசாயன சக்தியின் ஊடாக மின்ன பெறுவது வந்து மின் இரசாயனம். நாங்க கடைசியா பார்த்த மின்காந்தவியல் எல்லாம் பார்த்திருக்கோம். எத்தனையோ முறையில நீங்க பெற்றுக்கொள்ளலாமே மின்னோட்டத்தை. அதுல ஒன்று நீங்க பாத்தீங்க என்னது, இயக்க சக்தி மூலமாக மின்ன பிறப்பிக்கக்கூடிய மின்காந்த தூண்டலை படிச்சுட்டு வந்தோம். சரியா? இங்க தலைப்புல மின் இரசாயனம் என்ற நேரம் இரசாயன சக்தியிலிருந்து மின்னோட்டத்தை பெறுவதுதான் மின் இரசாயனத்தை நீங்க படிக்க போறீங்க. சரியா? உங்களை அறியாமலே நீங்க இத பல இடங்கள்ல பயன்படுத்திட்டு இருக்கீங்க. சரியா? நீங்க பயன்படுத்துற பேட்டரியாக இருக்கட்டும், சரியா, மின் இரசாயன களங்கள் நீங்க பயன்படுத்துற பேட்டரி, சரியா, இல்லாட்டி கள அடுக்கு, இது மின் இரசாயன களம் பேட்டரி, அதுல கள அடுக்குகள் தான் இங்க கீழே காட்டப்பட்டிருக்கிற படம் எல்லாமே பேட்டரிகளோட வகை. உங்களுக்கு தெரியும் எத்தனையோ அழுத்த வித்தியாசங்கள்ல பேட்டரி இருக்குது. அதே நேரம் கார் பேட்டரி இருக்குது. ஏன் சாதாரண நீங்க டோர்ச்களுக்கு பயன்படுத்துற பேட்டரிய வந்து உங்களுக்கு என்ன செய்யலாது, கார் இயக்குற அளவுக்கு போதாது. அப்ப கார் போன்ற இயந்திரங்களுக்கு என்ன வேணும், பவர் கூடின பேட்டரி தேவை. அப்ப அங்க மின்கல அடுக்குகள் பயன்படுத்தப்படுது. சரியா? இந்த எல்லாத்துலயுமே அடிப்படையாக பயன்படுறது வந்து இரசாயன சக்தி. இந்த இரசாயன சக்திய மின் சக்தியா மாற்ற அடிப்படையான விஷயத்தை தான் என்ன செய்யுது, அடிப்படையான விஷயத்தை தான் இங்க இது மேற்கொள்ளுது. சரியா? ஓகே. அப்ப நாங்க இங்கே பார்க்க போறது வந்து பேட்டரி. முதலாவதா பார்க்க போறது மின் இரசாயன களம் என்றால் என்னண்டு. மின் இரசாயன களங்கள்ல ஓகே, நான் அகைன் ஷேர் பண்றேன் ஸ்கிரீனை. ஓகே. அப்ப மின் இரசாயன களங்கள்ல நாங்க பார்க்க போறது வந்து இரசாயன சக்தி மின் சக்தியாக மாறும் செயல்முறை. ஓகே. அப்ப மின் இரசாயன களங்களோட அடிப்படையில பிரதானமானது வந்து நாங்க முதல்ல பார்த்துட்டு வருவோம். இந்த மின் இரசாயன களங்களோட ஆரம்பம் எங்க உண்டு, சரியா? ஆரம்பம் எங்க இருந்துண்டு. சரி, இங்க காட்டப்பட்டிருக்கிற படத்தில் இருக்கிற லூகி கல்வானி என்றவர் தான் என்ன செஞ்ச 1786ல முதல்ல அவர் தவளைக்கால் பரிசோதனைன்னு சொல்ற. அவரால் தான் தவளைக்கால் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட. உண்மையிலேயே அவர் என்ன செஞ்சாருண்டா, சரி, அவர் செஞ்சது வந்து ஒரு தவளை ஒன்று எடுத்து அதை மயக்க நிலைக்கு ஆக்கிட்டு, மயக்கமாக உள்ள தவளை ஒன்றின், சரியா, இவர் தவளைக்கால் பரிசோதனையை மேற்கொண்டார். இதன் போது அவர் உண்மையில என்ன செஞ்சாருண்டா, ஒரு மயக்க நிலையில் இருக்கிற தவளையை எடுத்து, சரியா, அவர் அதை அவர் பயன்படுத்தினது உண்மையிலே நாகமும் செப்பும், நாகத்தையும் செப்பையும் எடுத்து அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒண்ட அந்த தவளையோட வயிற்றுலையும் இன்னொண்ட அந்த தவளையோட கால்லையும் இணைக்கிற நேரம் அவர் அவதானிச்சது என்னன்னா, இந்த தகடு ரெண்டையும் ஒன்று சேர்க்கிற நேரம் மயக்க நிலையில் இருக்கிற தவளையிட கால் வந்து ஒரு துடிப்பை காட்டினா, ஒரு துடிப்பு, சரியா, கால் துடிச்சதான். சரியா? இதால அவருக்கு அதை என்னாண்டு அவர் அதை வந்து தெளிவாக விளக்க முடியாம போனாலும் அவர் உணர்ந்த என்னது, தவளைக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தால இங்க ஒரு இயக்கம் நடந்திருக்குது. அந்த இயக்கத்தை முதல்ல அவர் மின்னோட்டமாக, அதாவது மின்னோட்டம் என்று செல்லாட்டியும்
ஒரு இயக்கம் நடந்த என்ற ஆரம்ப கட்ட பரிசோதனையை செஞ்சவர் லூயி கல்வானி. ஆனா அவர் அதை என்னன்றதை அறியல. சரியா? இவர்தான் ஆகவே என்னது மின்னோட்டம் தொடர்பான முதன்மையான பரிசோதனையை மேற்கொண்டவராக கருதப்படுது. சரியா? தவளைக்கால் பரிசோதனை என்று சொல்ற. இந்த பரிசோதனைக்கு பிறகு இவர்ட சிஷ்யனாக இருந்த இவர்கிட்ட படிச்சிட்டு இருந்த சிஷ்யனாக இருந்தவர் என்ன செஞ்சார்? இத இருந்தவர் இத மேலும் ஆராய்ந்து இவர் செஞ்சு இந்த பரிசோதனையை மேலும் ஆராய்ந்து என்ன செஞ்சார்? கண்டுபிடிச்சார். இதுல உண்மையிலே உருவாகிறது மின்னோட்டம் என்றது. 2 தகட ஒன்றுக்கு வச்சு இவர் அந்த தவளையில் கண்ட துடிப்பு வந்து உண்மையிலேயே மின்னோட்டம் ஒன்று உருவானதால உருவாயினது என்றத சொன்னார். அந்த சிஷ்யருடைய பேர் தான் வோல்டா, அலெக்சாண்டர் வோல்டா. சரி, அலெக்சாண்டர் வோல்டா. இந்த அலெக்சாண்டர் வோல்டா தான் அப்ப என்னது உண்மையாக மின்னிரசாயன களங்களை உருவாக்கியவர். அவர் அதே அவர் அதாவது அந்த செப்பு நாகத்தகட வச்சு தனது குரு செஞ்ச அதே வேலையை என்ன செஞ்சார்? அவர் என்ன செஞ்சார்? அதே மாதிரி அடுக்கி இந்த தவளைக்கு பதிலாக ஒரு தவளையை வச்சு செஞ்ச வேலையை அவர் என்ன செஞ்சார்? உப்பு கலந்த பேப்பரோட நடுவுல வச்சு, நான் இப்ப காட்டுறேன் இன்னும் கொஞ்சத்துல. இந்த அடுத்ததா இவர் செஞ்ச அமைத்த களம் தான் இது. இது ஒரு பேட்டரி. இது நாங்க வோல்டா களத்தட்டு என்று வோல்டா களத்தட்டு என்று. சரியா? இது உண்மையிலே எப்படி என்றா இப்படித்தான் இருக்கும். ஜிங்க் என்றா நாகம், கொப்பரண்டா செப்பு. சரியா? நாகம் செப்புன்னு மாற்றி மாற்றி என்ன செஞ்சார்? ஒன்றுக்கு மேல உண்ட தொடர்ச்சியாக அடுக்கினார். அடுக்கிட்டு இதுல இடையில நாகமும் செப்பும் இருக்கிற ஒரு யூனிட்டுக்கு இடையில ஒரு எலிமெண்ட் என்று இந்த ஒரு யூனிட்டுக்கு இடையில என்ன செஞ்சார்? உப்பு கரைசல்ல நனைத்த கடதாசி ஒன்றை வைத்தார். இவர் இப்படி அமைச்ச இந்த களத்தட்டை என்ன செஞ்சார்? ஒரு நேர்முடிவிடம் மறைமுடிவிடத்தை ஒரு மின்குமிழ்ல இணைச்சு பார்த்தார். இதால உண்மையிலேயே அந்த இவர் நினைக்கிற அந்த மின்னோட்டம் பெறப்படுது ஆண்டு. அப்ப உண்மையில என்ன நடந்திருக்கும்? அவர் இப்படி பல களத்தட்டுகளை அமைச்சதால மின்னோட்டம் பெறப்படும். உண்மையில என்னது இது? இந்த ஒரு யூனிட்ன்றது ஒரு பேட்டரி மாதிரி. அந்த மாதிரி பல பேட்டரிய ஒன்றுக்கு மேல தொடரா இணைச்ச நிலைதான் இது. இப்படி இணைத்து உண்மையில ஒரு மின்குமிழ ஒளிர வச்சா என்ன நடக்கும்? ஒளிரும். சரியா? ஒளிரும். உண்மையிலே உங்களுக்கு எளிய மின்னோட்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பேட்டரி ஒன்று அமைக்கலும் என்னது உங்களுக்கு தேவை? என்னது? 2 உலோக தகடு. சரி, உதாரணத்துக்கு இங்க நாங்க இவ்வளவு நேரமா நாகமும் செப்பும் பற்றி கதைக்கிறதால உங்களுக்கு நாகம் செப்பு தகடு 2 எடுக்கலும். செப்பு தகடு உங்களுக்கு எங்க எடுக்கலும்? செப்பு தகடுக்கு பதிலா செப்பு கம்பி எடுக்கவும் மேலும். எல்லா வயர்களுக்குள்ளேயும் செப்பு கம்பி இருக்குது. சரியா? அப்படி ஜிங்க் எங்க எடுக்கலும்? நாகம் ஒரு பழைய பேட்டரி ஒன்று எடுத்து பேட்டரியிட உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் அகற்றிட்டு அதோட உரைய மட்டும் எடுத்தா அந்த உரை என்னது? நாகம். சரியா? அந்த நாகத்துல ஒரு துண்டை வெட்டி எடுத்தா நாகத்தகடு. ஒரு செப்பு தகடம் நாகத்தகடையும் வச்சு உங்களுக்கு என்ன செய்யலும்? பேட்டரிய உருவாக்கலும். இதுக்கு அடிஷனலா என்ன தேவைப்படுது? மேலதிகமா உப்பு கரைசல்ல நனைத்த கடதாசி. உண்மையிலேயே உப்பு கரைசல் இப்ப நாங்க பார்ப்போம் இதெல்லாம் என்னென்ன துண்டு. அதாவது உப்பு கரைசல் ஏன் தேவைப்படுது, நாகம் என்னவாக இருக்குது, செப்பு என்னவாக இருக்குதுன்னு எல்லாம் பார்ப்போம். சரியா? அப்ப உப்பு கரைசலுக்கு பதிலா உங்களுக்கு என்ன செய்யலும்? உங்களுக்கு தெரியுமா இருக்கும்? தேசிக்கா, எலுமிச்சப்பழம். எலுமிச்சம் பழத்தை வச்சு மின்னோட்டம் பிறப்பிக்கிறது கேள்விப்பட்டிருக்கும். சரியா? எலுமிச்சம் பழம் போன்ற சிட்ரஸ் பழங்கள்ல உங்களுக்கு என்ன செய்யலும்? நாகத்தகடொண்டையும் செப்பு தகடொண்டையும் இணைச்சு உங்களுக்கு என்னது? ஒரு மின்குமிழ ஒளிரச் செய்யலும். இங்க பல்மானி ஒன்றுல வாசிப்பு வருது, மின்னோட்டம் வாசிக்கப்படுறது வார. இங்க ஒரு தோடம்பழத்துக்கு பதிலாக 2 தோடம்பழம் வச்சது ஏன்? 2 தோடம்பழத்தால வார மின்னோட்டம் கூட, அதாவது 2 பேட்டரி மாதிரி. சரியா? இது தவிர சிட்ரஸ் பழங்கள் தவிர உங்களுக்கு வாழைப்பழத்துல செய்யலாம். அடுத்தது தக்காளி வந்து சிட்ரஸ் பழம். அதே நேரம் கிழங்கு, இங்க காட்டப்பட்டது கிழங்கு. சரியா? இதால உங்களுக்கு என்ன செய்யலும்? 2 ஒரு நாகத்தகடு ஒரு செப்பு தகடு. சரியா? செப்பு தகடு பதிலா செப்பு கொயின் ஒன்று எடுக்கலாம். நாகத்துக்கு நாக ஆணி ஒன்று எடுக்கலாம், நாகத்தகடே இல்லாட்டி. சரியா? இப்படி உங்களுக்கு என்ன செய்யலும்? 2 உலோகத்தகடை வச்சு ஒரு ஏதாவது ஒரு கரைசல் நிலையில் உள்ள, இப்போ உதாரணத்துக்கு இந்த எலுமிச்சம் பழச்சாறு உள்ள ஒரு
குவளையில வச்சாலும் உங்களுக்கு மின்னோட்டத்தை பிறப்பிக்கலாம். சரியா? இப்படித்தான் என்னது தனது குரு செஞ்ச அதே வேலைய அலெக்சாண்டர் வோல்டா என்பவரும் செஞ்சு அவரு மின்னிரசாயன களத்தை கண்டுபிடிச்சார். சரியா? அவர் மின்னிரசாயன களம் உண்மையில எப்படி இருக்கும்? ஒரு கரைசல் இருக்கும். அந்த கரைசல்ல அமிழ்ந்த நிலையில 2 உலோகம் இருக்கும். சரியா? 2 அதாவது கரைசல் இருக்கும். கரைசல்ல அமிழ்ந்த நிலையில 2 உலோகம் இருக்கு. ஒரு கரைசல் அமிழ்த்தப்பட்ட 2 உலோகங்கள். அந்த உலோகங்கள் தகடாக இருக்கேலும் அல்லது கம்பிகளாக இருக்கவும் மேலும். சரியா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு அமைச்சிங்களாக இருந்தால் உங்களுக்கு எளிய மின் இரசாயன களத்தை உருவாக்கலாம். அப்ப உண்மையிலே இங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா? இந்த மின் பகுப்பொருள் நீங்க கரைசல் நிலையில பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு செல்ல போனா எலுமிச்சம்பழச்சாறு. சரியா? தக்காளி என்றா தக்காளி பழச்சாறு. அப்படி இல்லாட்டி தவளை எடுத்துக்கொண்டா தவளையோட உடல்ல உள்ள பாய்மம். இதெல்லாம் என்னவாக தொழிற்படுறா மின் பகு பொருளாக தொழிற்படுகிறது. மின் பகு பொருள். சரியா? உண்மையில மின் பகு பொருள் என்றால் என்னண்டா அது கரைசல் நிலையில மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய அயன்களை கொண்டிருக்கும். சரியா? இப்ப நான் கேட்டனாக இருந்தால் மின்னோட்டம் எப்படி உருவாகுது? சரியா? ஏற்றம் கொண்ட துணிக்கைகளோட பாய்ச்சலால மின்னோட்டம் உருவாகும். சரியா? நாங்க அதை பொதுவாக இலத்திரன்கள் என்றுதான் நிர்ணயிக்கிறேன். ஏற்றம் கொண்ட துணிக்கைகளோட பாய்ச்சலால மின்னோட்டம் உருவாகும். ஆகவே அயன்களும் என்னது? ஏற்றம் கொண்ட துணிக்கைகள். அயன்கள் என்றது ஏற்றம் கொண்ட துணிக்கைகள். அப்ப இந்த மின் பகுபொருள் எப்படிப்பட்ட இயல்புடையதாக இருக்கணும்? கரைசல் நிலையில மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய அயன்களாக இருக்கணும். சரியா? கரைசல் நிலையில மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய அயன்களை கொண்டதாக மின் பகுபொருள் அமையும். சரியா? அப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன செய்யலும்? உப்பு கரைசல் என்னது? சோடியம் குளோரைடு அயன் சேர்வை. சோடியம் பிளஸ் Cl மைனஸ் அயன் சேர்வை. அதை நீங்க நீர்ல கரைச்சிங்களா இருந்தால் என்ன நடக்கும்? உப்பு கரைசல் மின்னை கடத்தும். சரியா? கரைசல் நிலையில மின்ன கடத்தும். அது ஒரு உதாரணம். சரியா? நீர் பொதுவாகவே நீர் என்னது? H+OH- ரெண்டுமே அயன்களை கொண்டது. அது ஒரு மின்பகு பொருள். சரியா? இப்படி அயன்களை கொண்ட கரைசல் நிலையில் அயன்களை கொண்ட பதார்த்தம், அசையக்கூடிய அயன்களை கொண்ட பதார்த்தங்களை நாங்க மின்பகு பொருளாக பயன்படுத்துவோம். சரியா? அடுத்ததாக இந்த மின்பகு பொருள்ல அமிழ்ந்துள்ள நிலையில மின்ன கடத்தக்கூடியதாக பயன்படுத்தப்படுகிற பதார்த்தத்துக்கு நாங்க சொல்ற மின்வாய். ஆகவே நாங்க இங்க உலோகங்களா பயன்படுத்துறது மின்வாய். சரியா? மின் பகுபொருளாக கரைசல் நிலையில் இருக்கவும் மேலும் அல்லது உருகிய நிலையில் இருக்கவும் மேலும். எங்களுக்கு அதாவது திரவ நிலையில் இருக்கணும் என்றதுதான் முக்கியம். கரைசல் நிலையில் அல்லது உருகிய நிலையில. சரியா? நாங்க இதை திரும்ப திரும்ப படிப்போம். மின் பகுபொருளாக இருக்கக்கூடிய சேர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் என்றதை நாங்க திரும்ப பார்ப்போம். சரியா? அப்ப மின் பகுபொருளாக இருக்கிறது ஒன்றில் கரைசல் நிலையில் இருக்கணும் அல்லது உருகிய நிலையில் இருக்கலாம். சரியா? நாங்க இங்க படிக்கிறது மின்னிரசாயன களத்துல நீங்க பெரும்பாலும் எல்லாமே படிக்கிறது கரைசல் நிலை, உருகிய நிலையில படிக்கிறல்ல. சரியா? இப்ப இந்த உண்மையிலே இந்த பாடம் 2 செக்ஷனை கொண்டது. ஒன்று மின்னிரசாயன களங்களை பத்தி படிப்பீங்க. அடுத்தது மின் பகுப்பு. மின்னிரசாயன களம், மின் பகுப்பு ரெண்டும் வித்தியாசமானது. சரியா? நாங்க இன்றைக்கு படிப்போம் மின்னிரசாயன களங்களை. அப்ப மின்னிரசாயன களங்களா இருந்தால் மின்பகு பொருள் கரைசல் நிலையில இருக்கும். சரியா? இந்த மின்பகு பொருள்ல அமிழ்ந்த நிலையில உள்ள இந்த உலோகத்துக்கு நாங்க சொல்றோம். அதாவது மின்னை கடத்தக்கூடிய பதார்த்தம் உண்டு இந்த மின்பகு பொருள்ல அமிழ்ந்த நிலையில இருக்கணும். இதுக்கு நாங்க சொல்றோம் மின்வாய் என்று. சரியா? இந்த மின்வாய்கள் பெரும்பாலுமே உலோகங்கள். ஏன்? உலோகங்கள் தான் மின்ன கடத்தும் கடத்துதிறன் உடையவை. சரியா? ஓகே. இங்க நீங்க குறிப்பா ஞாபகம் வைக்க வேண்டும், இரசாயன களத்துல மின் பகுபொருள் இருக்குது, மின்வாய்கள் இருக்குது. இந்த மின்வாய்கள் எப்படிப்பட்டது? மின் பகுபொருள்ல ஓகே மின் பகுபொருள்ல அமிழ்ந்த நிலையில இருக்கணும். சரியா? அப்ப இப்ப நாங்க பார்ப்போம். இவ்வளவு நேரமா நாங்க கதைச்ச நாகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாகமும் செப்பும். சரியா? வோல்டா களத்துல இருந்தே பார்த்து, அதாவது
நாங்க அலெக்சாண்டர் வோல்டாட களத்தட்டில் இருந்து பார்த்தது நாகம் செப்பு. இந்த நாகம் செப்ப எளிய வடிவத்துல ஒரு ஐதான சல்பூரிக் அமிலம். இப்ப பார்ப்போம், சல்பூரிக் அமிலம் தான் இப்ப எங்கட மின் பகு பொருள். சரியா, சல்பூரிக் அமிலம் தான் மின் பகு பொருள். சரியா, உலோகம் ஒண்ட சல்பூரிக் அமிலத்துல போட்ட ஐதான ஒரு அமிலத்தை போட்டால் என்ன நடக்கும்? இது தரம் 10க்குரிய செக்ஷன். அதாவது தரம் 10ல நீங்க படிப்பீங்க என்னது, உலோகங்கள் ஐதான அமிலத்துல போட்டால் என்ன நடக்கும் என்று. என்னது, தாக்க வீத தொடர்ல ஐதரசனுக்கு மேலே உள்ள உலோகங்கள் ஐதான அமிலங்களுடன் தாக்கம் புரிந்து ஐதரசனை இடம்பெயர்க்கும் அல்லது வெளியேற்றும். சரியா, ஞாபகம். இதைத்தான் நீங்க ஐதரசன் வாயு தயாரிப்புல என்ன செய்றீங்க, நாகத்தகடுகளை ஐதான சல்பூரிக் அமிலம் இல்லாட்டி ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துல நீங்க போட்டீங்கள் என்றால் உங்களுக்கு H2 கேஸ் ஐதரசன் வாயுவை உருவாக்கலாம். அதை ஞாபகப்படுத்திக்கணும். சரியா, ஏன் நீங்க ஐதான சல்பூரிக் அமிலம் பயன்படுத்தினா இப்ப அது அங்கட அந்த மின்பகு பொருளுக்குரிய வரைவிலக்கணத்துக்கு உட்படணுமே. அப்ப சல்பூரிக் அமிலம் என்றது என்னது, H2SO4. சரியா, அது சும்மா இருக்கிற H2SO4 அது கரைசல் நிலையில என்னவாக மாறும், H+ அயன்களாகவும் சல்பேற்று அயன்களாகவும் மாறும். நான் காட்டுறேன், H+ அயன்களாகவும் சல்பேற்று அயன்களாகவும் மாறும். இப்படி இருக்கிற நேரம் அந்த அலெக்சாண்டர் வோல்டா என்ன செய்தார், இப்படி 2 தகட நீங்க ஒரு மின் பகுபொருள்ல அமிழ்த்தி புறத்தே தொடுத்தீங்கள் என்றால் அந்த தொடுக்கப்பட்டதிலிருந்து ஒரு மின்னோட்டம் பாய்றத பார்க்கலாம். நீங்க ஞாபகம் வைக்கணும், இதை புறத்தே தொடுக்காவிட்டால் இது பேட்டரியாக தொழிற்படுமா, அதாவது மின்னோட்டத்தை பிறப்பிக்குமா? இல்ல, புறத்தே ஒரு தொடுப்பு இருந்தால் மட்டும்தான், இணைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் இது மின்னோட்டத்தை பிறப்பிக்கும். சரியா, அப்ப முதலாவது பார்ப்போம், புறத்தே தொடுக்கப்படாட்டி என்ன நடக்கணும், இந்த மாதிரி புறத்தே தொடுக்கப்பட்டில்ல என்ன நடக்கும், ஐதரசனுக்கு மேலுள்ள தாக்க வீத தொடர்ல ஐதரசனுக்கு மேலுள்ள உலோகங்கள் என்ன செய்யும், அந்த ஐதரசனை கொண்ட அந்த H2SO4 கரைசல் இருந்து ஐதரசனை இடம்பெயர்க்கும். சரியா, அதைத்தான் இது காட்டுது. எப்படி என்ன நடக்குது, கரைசலில் உள்ள H+ அயன்கள் நாகத்திலிருந்து 2 இலத்திரனை பெற்று H2 ஆக மாறி போகும். அதாவது உண்மையில H+ அயனுக்கு இலத்திரன் இல்லாம இருக்குது, அந்த இலத்திரனை நாகம் வழங்குது. நாகம் வழங்குறதால இது ஐதரசனாகும், இதுவும் ஐதரசனாகும். இது ரெண்டும் சேர்ந்து H2 வாயுவாக வெளியேறும். செப்பு கிட்ட இது நடக்காது. ஏன், செப்பு தாக்க வீத தொடர்ல எங்க இருக்குது, ஐதரசனுக்கு கீழாக இருக்குது. சரியா, இப்படியோ நீங்க தாக்க வீத தொடர ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்ன்றது இதுல இருந்து விளங்குது. தாக்க வீத தொடர் ஞாபகத்தில் இருந்தால்தான் உங்களுக்கு என்ன செய்யலும், ஐதரசனுக்கு மேல இருக்குதா ஐதரசனுக்கு கீழே இருக்கிறதா என்றதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளலும். சரியா, அப்ப இங்க பாருங்க, புறத்தே தொடுக்கப்படாத நிலையில நாகம் என்ன நடக்குது, ஏதோ ஒரு தாக்கத்தை நிகழ்த்தி இலத்திரனை இழந்து, சரியா, அது அயனாக மாறி H-க்கு அதாவது H+க்கு அதோட இலத்திரனை வழங்கி H2 வாயுவை வெளியேற்றுது. ஏன், இது தாக்குதிறன் கூடிய மூலகம் என்றதால. செப்பு ஐதரசனை விட தாக்க வீத தொடர்ல கீழ் இருக்குது. ஆகவே தாக்க வீத தொடர்ல கீழ் உள்ள மூலகம் ஐதரசனை இடம்பெயர்க்காது. அதால என்ன நடக்கும், ஐதரசனை இடம்பெயர்க்காதபடியால செப்புக்கும் H2SO4 கரைசலுக்கும் இடையில எந்த விதமான தாக்கமும் இல்லை. சரியா, அப்ப நீங்க என்னது, ஒரு ஐதான அமிலத்துல நீங்க நாகத்தை போட்டால் மட்டும்தான் H2 வாயு வெளிவரும். செப்பையோ அல்லது செப்புக்கு கீழாக உள்ள இரசம், வெள்ளி, பொன் போன்ற எந்த போட்டாலும் என்ன நடக்காது, ஐதரசன் வாயுவை வெளியேற்றாது. இது இந்த புறத்து எந்த தொடுப்பும் இல்லாத நேரத்துல நடக்கிற விஷயம். சரியா, இதை நாங்க பிராக்டிக்கலா பார்ப்போம். இப்ப இந்த செயற்பாடை, உங்களோட செயற்பாடு 12.1 நினைக்கிறேன். புத்தகத்துல செயற்பாடு 12.1. சரியா, நான் இப்ப வீடியோ ப்ளே பண்ணினால் கவனிங்க.
என்ன நடக்குது? ஹைட்ரஜன் வாயு உற்பத்தி. எல்லாரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஐதான இங்க சல்பூரிக் அமிலத்துக்கு பதிலாக ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்த அமிலம் பயன்படுத்தப்பட்ட நிலையில என்ன நடந்த? நாகத்துண்டுகள் அதுக்குள்ள போட்ட நேரம் தாக்கம் நடைபெற்றது. சரியா? தாக்கம் நடைபெற்று அந்த தாக்கம் நடைபெற்று வெளிவந்தது ஒரு வாயு. அந்த வாயு ஹைட்ரஜன் வாயு தான் என்றதை அறியறதுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு எரியன் தனக்குச்சியை கொண்டு போனால் அது பொப் என்ற சத்தத்தோட அணையும். சரியா? இது கிரேட் 10 படம். ஓகே, நான் திரும்ப போடுறேன். சரியா? நான் கதைக்காம இருக்கேன், நீங்களே கவனிங்க. பொப் என்ற சத்தத்தோட அணையும். சரியா? கவனிச்சிருப்பீங்க என்ன நடக்குது? தாக்கத்தின் விளைவுல உருவாகினது ஹைட்ரஜன் வாயுதான் என்றது அறியறதுக்காக வேண்டி ஒரு எரியும் தனக்குச்சி பதில மெழுகுதிரிய கொண்டு போன நேரம் அது பொப்பென்ற சத்தத்தோட அணைறத பார்க்கலும். உண்மையிலே அங்க நடந்தது ஹைட்ரஜன் வாயு அணைக்கல்ல. அது ஹைட்ரஜன் வாயு என்ன செய்யும் என்றால், உங்களுக்கு தெரியும், ஹைட்ரஜன் வாயு எரிவாயுவாகவும் பயன்படுது. ஹைட்ரஜன் வாயு மேலும் எரிக்கிறதான் செய்யும். அது ஒரு வெடிப்போட நிகழ்ந்த சம்பவம் என்றதாலதான் அந்த பொப் என்ற சத்தம் கேக்குது. சரியா? அப்ப அதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? ஒரு சும்மா ஒரு ஐதான அமிலத்துக்குள்ள நீங்க ஒரு நாகத்துண்டை போட்டீங்கள் என்றால் தாக்கம் தான் நடக்கும். சரியா? சும்மா ஒரு நிலையில புறத்தே எந்த தொடுப்பும் இல்லாத நேரம் நீங்க நாகத்துண்ட அமிலத்துல போட்டால் தாக்கம் தான் நடக்குமே ஒழிய அங்கின எந்த விதமான என்ன நடக்காது. இப்ப இங்க பாருங்க, காட்டிருக்கிறேன். நாகத்துண்ட போட்டிருக்கிற நிலையில வார அந்த குமிழிகள் அதிகமா வெளியேறத பார்க்கலாம். இது புறத்தே எந்த விதமான தொடுப்பும் இணைப்போ இல்லாத நேரம். சரியா? அணைந்து எரியும். பொப்பென்ற சத்தத்தோட அணைந்து எரியும். சரியா? நீங்க பொப்பென்ற சத்தம் என்றது ஞாபகம் வச்சுங்க. எங்கேயாலும் பொப்பென்ற சத்தம் என்று வந்தா அது என்னத்துக்கு? ஹைட்ரஜன் வாயு இனங்காண்பதற்கான ஒரு பரிசோதனை. சரி, எங்க இப்ப நான் செல்ல வந்தது, இதுல இந்த 2 மின்வாய்கள், இனிமேல் நான் இந்த உலோகங்களை மின்வாய்கள் என்றே செல்கிறேன். ஒரு மின் பகுபொருள் அமிழ்த்தப்பட்ட 2 உலோகங்கள். அப்ப இந்த மின்வாய்கள்ல நீங்க புறத்தே இந்த தொடுப்பு இல்லாத சந்தர்ப்பத்துல நடக்கிறது தான் பாத்தீங்க. என்ன நடக்கும்? நாகம் மட்டும் என்ன செய்யும்? தாக்கம் அடையும். செப்புல எந்த தாக்கமும் நடக்கல. இப்ப சந்திருக்கிற படத்துல மாதிரி புறத்தே ஒரு இணைப்பை மேற்கொண்டால் என்ன நடக்கும் என்று பார்க்கும். புறத்தே ஒரு இணைப்பை மேற்கொண்டால் முந்தி கண்ட அந்த அவதானத்தை விட வித்தியாசமான அவதானம். என்னது? முதல்ல யாரோ கேட்டது போல, முதல்ல எல்லாம் நாகத்துக்கிட்டதான் என்னது வாயு வெளியேறது அவதானிக்கலாம். இப்ப செப்பு கண் மேல வாயு வெளியேற்றம் அவதானிக்கலாம். இது ஏன் நடக்குது என்றதை பார்ப்போம். சரியா? இது ஏன் நடக்குது என்றதை பார்ப்போம். அப்ப இந்த இதை கவனிங்க. சரியா? முதல்ல நான் காட்டின படமும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல நாகம் என்ன செய்யும்? 2 இலத்திரனை இழக்கும். சரியா? படத்தை பாக்குறதோட நான் சொல்றதையும் கவனிங்க. முதல்ல நாங்க பார்த்த படத்துல நாகம் இழக்கும் இலத்திரன்களை ஏற்றுக்கொண்டதாரு? கரைசல் இருந்த H+. இதுக்கு காரணம் என்னது?
அந்த புறத்தே எந்த விதமான தொடுப்போ இணைப்போ இருக்காதுதான் காரணம். நாகம் இழந்த இலத்திரனை ஏற்கிறதுக்கு H+ தான் கரைசல் இருந்தார். இப்ப புறத்தே ஒரு தொடுக்கப்பட்ட அமைப்பு இருக்கிறதால நாகம் இழக்கிற இந்த நாகத்துண்டு இழக்கிற இலத்திரன்கள் உண்மையிலே உலோகத்துல சுயாதீன இலத்திரன்களாக ஏற்கனவே இருக்கும். அந்த இலத்திரன்கள் என்ன செய்யும்? இந்த தொடுக்கப்பட்ட இணைப்பின் வழியாக யாரை நோக்கி பயணிக்கும்? செப்ப நோக்கி பயணிக்கும். ஏனென்றா காரணம் என்னது? செப்பும் உலோகம். செப்பு எந்த வடிவத்தில் இருக்கும்? Cu2+. சரியா? உலோகங்கள் எல்லாமே அயன் நிலையில தான் காணப்படும். உலோகங்கள் அயன் நிலையில் காணப்படும். இரும்பு எடுத்துக்கொண்டா இரும்பு Fe2+ நிலையில தான் இருக்கும். இலத்திரன்கள் சுயாதீனமா, அந்த விடுவிக்கப்பட்ட இலத்திரன் சுயாதீனமாக இருக்கும். அதே மாதிரி சோடியம் எடுத்துக்கொண்டா சோடியம் உலோகம். அப்ப சோடிய உலோக துண்டு எடுத்த என்ன செய்யும்? திண்ம நிலையில அதுல சோடியம் பிளஸ் அயன் தான் இருக்கும். அதால விடுவிக்கப்பட்ட இலத்திரன் எல்லாம் சுயாதீனமாக இருக்கும். அப்ப இங்கின நான் சிங்க் செப்பு, அதாவது நாகம் செப்பு என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே சிங்க் எப்படி இருக்க போகுது? இந்த தகடுல Zn2+ வடிவத்தில் இருக்க போகுது. சரியா? செப்புல Cu2+. ஆனால் இப்ப உங்களுக்கு தெரியும் இவர் தான் என்னது? தாக்க விதத்தொடர்ல மேல் உள்ளார். அவை தாக்கு திறன் யாருக்கு கூட? நாகத்துக்கு கூட. அப்ப கூட உள்ளால் இலத்திரனை இழக்க அந்த இலத்திரன்கள் எல்லாம் செப்பு இதோட ஒப்பிடத்துல என்னவாக இருக்குது? நேரா ஏற்ற முடியதாக இருக்குது. இங்க இலத்திரன் கூடுதலாக விடுவிக்கப்படுது. இலத்திரன் கூடுதலாக விடுவிக்கப்பட்ட இங்க என்ன ஏற்றம் கூடுதலாக இருக்கும்? மறை ஏற்றம் கூடுதலாக இருக்கும். சரியா? ஜிங்க் வந்து இலத்திரன்கள் அதிகமா விடுவிக்கிறதால இலத்திரன் அதிகம், அதால இது மறை முடிவிடமாக இருக்கும். இதோட ஜெட்டனோட ஒப்பிட செல்ல, சிங்கோட ஒப்பிட செல்ல செப்பிட ஏற்றம் என்னவாக இருக்கும்? நேராக இருக்கும். ஆகவே இந்த ரெண்டையும் கவனிக்க செல்ல இது மறை முடிவிடம், நாகம் செப்பு நேர் முடிவிடம். ஆகவே இலத்திரன் எப்பவும் எதை நோக்கி போகும்? நேர் முடிவிடத்தை நோக்கி போகும். அதனாலதான் இப்ப கரைசலில் உள்ள H+க்கு கொடுக்காம, எதை கொடுக்காம? இலத்திரனை வழங்காம அந்த இலத்திரன் எல்லாம் செப்ப நோக்கி போனது. இப்ப தாரு H+ கொடுக்கிறது. இப்ப செப்புக்கு கிடைக்கிற இலத்திரன் எல்லாத்தையும் யார் எடுப்பார்? இப்ப H+ நாகத்தை நோக்கி வராம எதை நோக்கி போகும்? செப்ப நோக்கி போகுது. இப்ப செப்புக்கு கிடைக்கிற அந்த இலத்திரன் ரெண்டையும் 2 H+ எடுத்து H2ஆக மாறி வெளியேறும். விளங்குதா? இதாலதான் இந்த சந்தர்ப்பத்துல செப்பு மின்வாய்க்கு அண்மையில என்ன செய்யும்? செப்பு உலோகத்துக்கு அண்மையில ஹைட்ரஜன் வாயு வெளியேறும். சரியா? இதெல்லாம் நடந்தது என்ன காரணத்தினால? இந்த புறத்தே இருந்த தொடுப்பால். இந்த தொடுப்பு இல்லாத நிலையில H2 வாயு நாகத்துக்கு அண்மையில வெளியேறும். இந்த தொடுக்கப்பட்ட நிலைமையில ஹைட்ரஜன் வாயு செப்பு கண்மேல வெளியேறும். ஆகவே நாகம் மறை முடிவிடம் இலத்திரன்களை கூடுதலாக கொண்டிருக்கிறது. செப்பு நேர் முடிவிடமாக தொழிற்படுது.